ரீசெண்டாக நம்ம ஒர்க்கில் போயிருந்தோங்க. அப்போ தாங்க இந்த ஜடாயு போயிருந்தோம். போனோடனே என்ட்ரியில் ஒரு பார்க்கிங்கை போட்டு அதுக்கப்புறம் தாங்க போய் டிக்கெட் எடுக்க நிற்கணும். அதுக்கு இருக்குங்க கூட்டம், அவ்வளோ கூட்டம் நிற்கிது. இன்றைக்கி நாங்கள் நார்மல் டேஸில் தாங்க போயிருந்தோம். இதே வீக்கெண்ட்லாம் போனீங்கன்னா செம்ம ரஷ்ஷாக இருக்கும். நம்ம கீழே எடுக்கிற டிக்கெட் பார்த்தீங்கன்னா வெறும் என்ட்ரி டிக்கெட் தாங்க. அப்புறம் முக்கியமான விஷயங்க, இங்கே கேஷ் மட்டும் தாங்க வாங்கிக்கிறாங்க, ஜிபே. அந்த டிக்கெட்லாம் எடுத்துட்டு அப்படியே மேலே வந்தீங்கன்னா மேலே ஒரு கூட்டம் நிற்குங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரோப் கார்க்கான டிக்கெட்டுங்க. இங்கே கிரெடிட் கார்டு ஜிபே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டிக்கெட் எடுத்துட்டு அப்படியே உள்ள வந்தீங்கன்னா கொஞ்சம் உட்காந்துருக்கணும். அப்படியே ₹1 விட்டு போட்டோ எடுத்துட்டு அப்படியே மேலே அனுப்பிடுவாங்க. மேலே போன பிறகு தெரிஞ்சது இன்னும் கூட்டமா இருக்குங்க. இந்த கூட்டத்தெல்லாம் தாண்டி ரோப் கார்ட்ட போயிட்டீங்கன்னா அந்த ரோப் கார் அப்படியே மெதுவா நவுந்துகிட்டே இருக்குங்க. மேல இருந்து சுத்தி வரும்போது அப்படியே அந்த மெதுவா நவுந்துட்டு இருக்கும்போதே நம்ம உள்ள ஏறி உட்காந்துக்கணும். அதுக்கப்புறம் நல்லபடியா மேல போய் சேர்த்திடுவாங்க. என்ன ரோப் கார்ல போறது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருந்தா லைட்டா அள்ளிடும். அதுக்கப்புறம் மேல போயிட்டு நல்லா சுத்தி பார்த்துட்டு அந்த ஜடாயு பெரிய ஈகிள் ஒன்று இருக்குங்க. அப்படியே அங்கே போட்டோ எடுத்துட்டு செம்ம கிரௌடா இருக்கும். சுத்தி எல்லாரும் போட்டோ எடுக்கிறது ரீல்ஸ் பண்றது நிறைய பண்ணிட்டு இருப்பாங்க. நாம மேல போயிட்டு அப்படியே சுத்தி பார்த்துட்டு 2-3 போட்டோ எல்லாம் எடுத்துட்டு காஃபி ஒன்று குடிச்சுங்க. சூப்பரா இருந்துச்சு. உங்களுக்கு தண்ணி தேவைப்படுதுன்னா இந்த மாதிரி சட்டர் போட்டு ஒரு கடை வச்சிருப்பாங்க. வாட்டர் ஃப்ரீ தாங்க. அப்படியே இந்த சைடு கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா ராமர் கோயில் இருக்குங்க. அப்படியே அந்த கோயிலை பார்த்துட்டு இந்த சைடு வந்தீங்கன்னா ராமரோட கால் தடை இருக்குங்க. அப்படியே வெளியே வந்தீங்கன்னா மறுபடியும் இந்த ஈகிள் கிட்ட வந்துடும். மறுபடியும் இதெல்லாம் சுத்தி பார்த்துட்டு நீங்க ரோப் கார்ல இறங்கி நடந்து வந்து எத்தனை பேர் இந்த ஜடாயுக்கு போயிருக்கீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நீங்க இனிமேல் போற மாதிரி இருந்தா ஒன்னு மார்னிங் போயிருங்க, இல்ல ஈவினிங் போயிருங்க. மத்தியானம் மட்டும் போயிடாதீங்க, வெயில் சும்மா சுட்டெரிச்சிடும். அப்புறம் நீங்க வர்க்கலால உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஸ்பாட்டை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம திருப்பூர் எக்ஸ்ப்ளோர் பேஜுக்கு ஒரு ஃபாலோ பட்டனை தட்டி விட்டுருங்க.